வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் தை மாதம் 18வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 1 தேதி 2024வது வருடம். இன்று வியாழன்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு பகவான். இன்றைய தினத்தை ஆதிக்கம் செலுத்தி வழிநடத்தக்கூடிய தெய்வமாக குரு பகவான் இருக்கிறார். அதன் காரணமாக நாம் அனைவரும் இன்றைய தினம் குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்வோம். அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம். இன்றைய தினம் முழுவதுமே செவ்வாய் நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கிறது. நாளை அதிகாலை 2:25க்கு பிறகு சுவாதி நட்சத்திரத்திற்கு சந்திரன் நட்சத்திர மாற்றமடைந்து நம் அனைவருக்கும் பலன்கள் கொடுக்க இருக்கிறார். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரையும், மாலையில் வரக்கூடியது 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை நடைமுறையில் இருக்கும். அதேபோல் குளிகை காலை 9 முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய தினத்துடைய ஆலய உற்சவங்கள்: சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேலில் தரிசனம் கொடுக்க இருக்கிறார். அதேபோல திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை நடைபெறும். இன்றைய சந்திராஷ்டம ராசி மீன ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில், அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பயணம் நம் அனைவருக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானமாகிய துலாம் ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு துலாம் ராசி என்பது கலஸ்திரஸ்தானமாக அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய வீடாகவும் ஒரு பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய வீடாகவும் மேசராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக மனைவி வழியில் பொருளாதார மேன்மை தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்கிறது. 6ல் கேது இருக்கிறார். மேசராசி அன்பர்களில் வேலை மற்றும் பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஊதிய உயர்வுகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு வேலை செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்நிலை அடையக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. தொழில் வியாபாரம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்து தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் திருமணம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொலைதூர பயணங்களால் அனுகூலமான நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய பார்வதி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இந்த தெய்வ வழிபாடு என்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் மன நிம்மதிக்கும் சிறப்பை தருகின்ற வகையில் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். வெற்றி ஸ்தானம், அதாவது துலாம் ராசி என்பது உங்களுக்கு வெற்றி ஸ்தானமாக அமைகிறது. எதனால் இன்றைய தினம் உங்களுக்கு துலாம் ராசியின் பலன்கள் கிடைக்க இருக்கிறது என பார்த்தோம் என்றால், சந்திரன் அந்த வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் 6வது வீடு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கமான நிலைகள் அனைத்தும் மாற்றமடைந்து பணவரவு சீராக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நல்ல அமைப்பாகவும், அதன் தொடர்ச்சியாக இடம், மனை, வீடு இது போன்ற அசையாத சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய சனி பகவான்
10ஆம் இடத்தை அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உயர் பதவி அது தொடர்பான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பெயரையும் புகழையும் நீங்கள் அடைய முடியும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். மதுரையில் ஆட்சி கொண்டு வீட்டிற்கும் மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியின் பலன்கள், அதாவது மிதுன ராசிக்கார அன்பர்களின் எண்ணங்கள் அனைத்துமே துலாம் வீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டில் சந்திரன் இன்றைய தினம் சென்று கொண்டிருக்க காரணத்தால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குழந்தை பாக்கியத்தையும் சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5வது வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் இது போன்ற தொழில் துறை சார்ந்து இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு லாபகரமான பலன்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வர இருக்கின்ற லாபங்களை தொடர்ந்து உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளும் விலகக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. 12க்குடைய அதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் குறைவதற்கான அமைப்பாகவும் இருக்கும். கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள், மிதுன ராசியில் பிறந்த மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய உங்களுடைய தெய்வ வழிபாடு ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்தின் உங்களுடைய வேலை அமைப்பும் மற்றும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய அம்மா என்று அழைக்காத உயிர் இந்த உலகத்திலே இல்லை. அது மாதிரி உங்களுக்கு தாய் வீடு என்பது துலாம் ராசி. அந்த வீட்டின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்கள் வீட்டு அதிபதியே துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக, இதன் நற்பலனாக உங்களை துரத்தி கொண்டு வரக்கூடிய எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலுமே அத்தனை பிரச்சனைகளையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய திடமான மனதோடு அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே கால் தூசு போல தட்டிவிட்டு உங்களது கடமைகளை இன்றைய தினம் கடந்து போகக்கூடிய சூப்பரான நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற காரணத்தால் உங்களுடைய இதயத்தில் மன கவலைகள் எதுவுமே இல்லாமல் அனைத்து கவலைகளும் துடைத்து எரியப்பட்டு சந்தோஷமான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து போக இருக்கிறது. 4ஆம் வீட்டில் சந்திரன், 4வது வீடு அப்படிங்கிறது வீட்டு வாடகையை குறிக்கும், சேமிப்பு செய்யக்கூடிய அமைப்பை குறிக்கும். அந்த வகையில் உங்களுக்கு வீட்டு வாடகை தொடர்பாகவும் நீங்கள் சேமிப்பு செய்திருக்கக்கூடிய முதலீடு தொடர்பாகவும் பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. 10இல் குரு இருக்கிறார். ஆமாங்க, தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. அதனால் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில், அதாவது எந்த வகை தொழிலாக இருந்தாலுமே சரி, அந்த தொழிலில் லாபம் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தின் தெய்வ வழிபாடு என்பது மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்தின் பண வரவுக்கும் உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய இளைய சகோதரத்தின் வீடு துலாம் ராசி. அந்த வீட்டினுடைய பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வர இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் 6ஆம் இடமாகிய மகரத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் வேலை பணி தொடர்பாக கம்ப்யூட்டர் துறை சார்ந்து இருக்கின்ற அன்பர்களுக்கு அனுகூலமான பலன்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அடைவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது உறவுக்காரர்கள் மத்தியில் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள், இது போன்ற எதிர்மறையான சிந்தனைகள் அனைத்துமே குறையக்கூடிய அமைப்பாகவும் அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய மனதில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சந்திரன். உங்களுடைய இளைய சகோதரர்கள்
சகோதரிகள் வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. தொழில் அதிபர்கள், சிம்ம ராசியில் பிறந்த தொழில் அதிபர்கள் புதிய வகையான யுக்திகளை கையாண்டு உங்கள் தொழிலில் உற்பத்தி பெருக்குவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது பெருமாள் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக திருவல்லிக்கேணியில் வீற்றிருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசி. வாக்கு அப்படிங்கிறது வாக்குறுதி. ஒருவருக்கு நாம் வாய் மூலமாக கொடுக்கக்கூடிய வாக்கு உறுதி, அதாவது நாம் சொல்லக்கூடிய அந்த சொல்லை காப்பாற்றி அவருக்கு அந்த சொல்படி நாம் நடந்து கொள்வோம் என்ற வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய வீடு கன்னி ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசியாக அமைகிறது. இந்த வீடு என்பது கன்னி ராசி அன்பர்களுக்கு பண வரவையும் தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. இந்த வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக இன்றைய தினத்தின் உங்களுக்கு பண வரவுகள் என்பது தாராளமாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களது குடும்பத்தில் இதுவரை இருந்து வருகின்ற கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்கள் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு 5வது வீடு என்பது மகர ராசியை குறிக்கிறது. மகர ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு அதிபதி உங்களுக்கு என்ன அலைகளை, அதாவது எதிலுமே சிக்கனமாக இருந்து அதை செயல்படுத்தி உங்களுடைய குடும்பத்தை வலிமையான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய சிறந்த எண்ணங்களை தரக்கூடிய வீடாக இருக்கிறது. அத்தகைய எண்ணங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களில் வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வுகள் அனைத்தும் தக்க சமயத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய வேலை ரீதியான முன்னேற்றமான நிலையும் அதற்கான நற்பலன்களும் உங்களை வந்து சேரும். கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். அன்பர்களே, உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்கிறோம். அதாவது உங்கள் வீட்டையே உங்களுக்கு ஜென்மஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இந்த வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னவென்றால், உங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதோடு சேர்ந்து மன சந்தோஷத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக உங்கள் வீடு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தொழில் ரீதியாக இயல் இசை நாடகத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, துலாம் ராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உண்டு. 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு என்ன செய்வார் என்றால், பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் சம்பந்தமான நல்ல செய்திகளை கொண்டு வந்து தர இருக்கிறார். இது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்கின்ற காரணத்தால் உங்கள் வாழ்வும் வளமாகுவதற்கான வாய்ப்பு தொடர்ந்து வரும். தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெற்று படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையும் உருவாகும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய இன்றைய விநாயக பெருமானின் தெய்வ வழிபாடு, முழு முதற் கடவுள் என வழிபடக்கூடிய கணபதியை வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசி, அதாவது உங்கள் வீட்டிற்கு பின்னாலே இருக்கக்கூடிய வீடு துலாம் வீடு. அந்த வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு குடும்பத்திலுமே சுபகாரியங்கள் நடத்துவதற்காக முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். திருமணமாக இருக்கலாம், காதுகுத்தாக இருக்கலாம்,
பூப்புனித நீராட்டு விழாவாக கூட இருக்கலாம். இதுபோல் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. நீங்கள் ஈடுபடக்கூடிய இது போன்ற நற்செயல்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 11க்குடைய அதிபதி 3இல் இருக்கிறார். அதாவது புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இதன் காரணமாக வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இதுபோன்று நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல ஆதரவோடு வெற்றிகளும் வந்து சேரும். உங்கள் வீட்டதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் வியாபாரம் என பார்க்கும் பொழுது உங்கள் தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும் குறையக்கூடிய அமைப்பாகவும் அதன் தொடர்ச்சியாக உங்கள் தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். அன்பர்களே, உங்களுடைய இன்றைய தினத்தின் பண வரவுக்கும் உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசி. ஆமாங்க, துலாம் ராசியில் உங்களுடைய லாபங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியில் பரம்பரை சொத்துக்களான உங்களுடைய அப்பா மற்றும் தாத்தா இவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்பது தொடர்பாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் முயற்சிகளுக்கும் ஈடுபாட்டை தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5வது அப்படிங்கிறது மன சிந்தனையை தெளிவாக்கக்கூடிய வீடு. அந்த வகையில் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் முழு ஈடுபாட்டோடு படிப்பில் கவனத்தையும் தரக்கூடிய சரஸ்வதியின் ஆசி பெற்ற நாளாக தனுசு ராசி மாணவர்களுக்கு அமைகிறது. 10இல் கேது அமர்ந்திருக்கிறார். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபார சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய நிலையை கேது பகவான் அமைத்து தருவார். அதன் தொடர்ச்சியாக தொழிலில் லாபமும் நற்பெயரும் வந்து சேரும். மேலும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். அன்பர்களே, உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். கர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது 10வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் 10வது வீடு என்பது உற்பத்தியை அதிகரிக்க செய்யக்கூடியது. அதன் தொடர்ச்சியாக அதன் காரணமாக உங்கள் உடலில் எடை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் உடல் பருமன் ஆகக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடிய ஏஜெண்டுகளுக்கு, உங்கள் அனைவருக்கும் கமிஷன் வகையில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்கள் மூலம் ஏற்ற மிகுந்த பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய இன்றைய 10வது வீட்டின் இயக்கத்தின் காரணமாக சூரியன் உங்கள் வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். குரு என்பவர் சிந்தனைகளையும் ஞாபக சக்திகளையும் அதிகரிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பவர். அதன் காரணமாக அதன் பலனாக பொதுவாக உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த மந்தமான நிலைகளும் ஞாபக மறதி இது போன்ற அனைத்து பிரச்சனைகளும் மறைந்து நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடைவதற்கு தயாராக கூடிய அமைப்பை உண்டாக்கி தருவார். மகர ராசி அன்பர்களே, உங்களது இன்றைய ஆதிபராசக்தியின் தெய்வ வழிபாடு என்பது உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, புண்ணியஸ்தானம் அதாவது 9வது வீடு என சொல்லக்கூடிய துலாம் ராசி இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கிறது. 9வது வீடு அப்படிங்கிறது சந்திரன் செல்வதால் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதன் பொருள்.
ஜோதிட ரீதியாக இரண்டாவது திருமணத்தையும் 9வது வீடு தான் குறிக்கிறது. அந்த வகையில் கும்பராசி அன்பர்கள் இரண்டாவது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாகவும் மங்களகரமான நாளாகவும் அமைய இருக்கிறது. 9ல் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது 9வது வீடு அப்படிங்கிறது உயர்கல்வியை குறிக்கக்கூடியது. அந்த வகையில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல் 9வது வீடு என்பது தொலைதூர பயணங்களையும் குறிக்கிறது. அந்த வகையில் கல்விக்காக தூர தேச பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமைகிறது. 6க்குடைய சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 6 என்பது உடல் உபாதைகளை குறிக்கக்கூடியது. 9வது வீடு என்பது நோயை தீர்க்கக்கூடியது. நீண்ட நாட்களாக கும்பராசி அன்பர்கள் உங்களில் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஆகில் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், அஷ்டம ராசி அப்படின்னு சொல்கிறோம், 8வது வீடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 வகையான வார்த்தைகளுமே ஒரே வகையான செயல்களை செய்யக்கூடியது. ஆமாங்க, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து வகையான பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களுடைய தனி மனித ஜாதகத்திற்கான ராசி பலன் என்றோ உங்களுடைய ராசிக்கான பலன் என்றோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களின் செயல்பாடுகளை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே உங்களுக்கு சரியாக இருக்கும். பொதுவாக 8வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது தேவையற்ற நட்புகள், தேவையற்ற பழி சொற்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. ஆமாங்க, நமக்கு தேவையில்லாத ஒரு நட்பை உருவாக்கி கொள்வதும் அந்த நட்பு நமக்கு வீண் பழி சொற்களை கொண்டு வந்து தருவதும் 8வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்களை எச்சரிக்கையோடு தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இன்றைய நாள் சொல்கிறது. 8ல் சந்திரன் இருக்கிறார். சந்திரன் என்பவர் மனதை ஆளக்கூடியவர். அதன் காரணமாக நம்முடன் இருக்கக்கூடிய அன்பர்கள், நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இவர்களே நமக்கு மன கஷ்டத்தை தரக்கூடிய வகையில் 8வது வீடு என்பது வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற இக்கட்டான நிலைகளில் நாம் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டியதும் இது போன்ற சூழ்நிலைகளை சமாளித்து கடந்து செல்ல வேண்டும் என்பதும் நம்முடைய திறமையாக இருக்க வேண்டும். மீன ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது நடராஜ பெருமான் தெய்வ வழிபாடு என்பது 8வது வீடு தரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு வழி கிடைக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.